டேய் நில்றா. டேய் நான் ஓட முடியலடா. டேய் வெயிட் பண்ணி தொலைடா. டேய் கிளவா. வெளியே போயிட்டு வர வேண்டியதான். ஓகே, நம்ம இப்போ D4 டவுனில் தான் இருக்கோம். இங்கே நமக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்டீவன் ஸ்டோன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்க்கணும். இன்னொன்று நம்ம ஜிம் பேட்சை கலெக்ட் பண்ணிவிட்டு மற்ற ட்ரெயினர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். இவனுங்க என்கிட்ட 2 ஜிம் பேட்ச் இல்லைன்னா பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கலெக்ட் பண்ணிட்டோம்னா இங்களேன் நம்ம டோனி எங்கே இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா ஸ்டீவன் ஸ்டோன் இந்த கேவுக்குள்ளே தான் இருக்கான். இங்கே வந்து கண்ணு தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டிஎம் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு செகண்ட் ஜிம் பேட்டில் வந்து டெஃபிட் பண்ணி நம்ம வந்து அந்த பேட்சை கலெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அது ரொம்பவே டஃப். ஏன்னா என்னோட போக்கிமான் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உள்ளே போய் சுற்ற போகிறேன். அப்போ ஸ்டீவனை ஒன்றதான் தேடிட்டு இருந்தேன். ஓகே, இவன் வந்து ஆக்சுவலாக ஸ்டீல் விங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஎம் கொடுத்துருக்கான். பட் இப்போதைக்கு நமக்கு அது தேவைப்படாது. எனவே நான் வந்து திருப்பி வந்து ஜிம் பேட்டிலுக்கு தான் போய் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் போன வேகத்துலேயே வெளியில் வந்துட்டேன். பின்ன நாய் போக்கிமான் ஏன் வச்சிருக்கான், வந்து அடிக்கிறான். இந்த ஜிம்மில் எனக்கு பைத்தியம் பிடிச்சது தான் மிச்சம். எனவே என்னோட க்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ட்ரெயினில் இருந்து கிகா ட்ரெயினை வந்து லேர்ன் பண்ணனால ஏதோ கொஞ்சம் சமாளித்து இந்த டிஃபிட் பண்ணிட்டேன் இந்த ஜிம்மையுமே. என் மண்டையா டோனி, உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது டே. எதுக்கிட்ட தேவையில்லை எனக்கு கால் பண்ண. இவன் யாரா கோமாளி? கலெக்ட் அஃபிஷியல் மேவா? மே டால்ஸு, மே பிராண்ட் கிளாத்திங்கு என்னையா வச்சுருக்கான் அவன்? எனக்கு கூடயா? ஓகே, காண்டாக்குறான். சரி நம்ம கிளம்ப வேண்டியதான் நெக்ஸ்ட் சிட்டிக்கு.